ரவுடி பேபி சூர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு லைவ்ல உங்களை பத்தி பேசுறாங்க. பக்கெட் மாமா வந்துட்டாரு. ஏன் நீங்க உங்களோட கண்ணோக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய தப்பான வீடியோஸ் போடுறவங்க அவங்க மேலதான் உங்க கண்ணோக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாகுது, ஒருத்தது சைஸ் சின்னதாகுது, அதனால அவங்களும் பார்த்து போறேன். ஒருத்தருக்கு சைஸ் பெருசாகுது, அப்படி தாண்டி போனா ஒருத்தருக்கு சைஸ் சின்னதாகுது, அவன் ஒன்னத்துல போனா சைஸ் பெருசாகுது, அப்படி மாறி மாறி போறேன். இப்போ வந்து நல்லவங்க யாரும் உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல? தெரியலங்க, என் கண்ணுங்க என் தெரியலங்க. எனக்கு அவங்களதான் பிடிச்சிக்குது, அவங்கதான் அவுத்து போட்டு ஆடுறாங்க, அவங்களதான் பிடிக்குது. மீதி எல்லாம் துணியை சுத்தின்னு ஆடுறாங்க, அது பிடிக்கல எனக்கு. இல்ல இது உங்க அம்மாவும் பாப்பாங்க, உங்க வீட்டுல ஒய்ஃபும் பாப்பாங்கல்ல. அவங்களுக்கு செல்போன் எல்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லைங்க. நீ வேற. ரவுடி பேபி சூர்யா அவங்க சிக்கா இருக்காங்க. நீங்க எப்படி திடீர்னு வந்து ரவுடி பேபி சூர்யா கிட்ட போயிட்டு சிக்காக்கு வந்து சகலையா நீங்க மாறினீங்க? சகல நானாங்க சொன்னேன். அதாவது அவங்கள பார்த்தா ரவுடி சூர்யா பேபி வந்து, ஏன்னா இந்த நிலைமைக்கு ஒரு கண்டென்ட் ஒரு பேப்பர் எடிஷனா கூட ஸ்டார்டிங்ல வந்து அவங்க தான் எனக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. எதனால எனக்கு பக்கெட் மாமா வந்து என்ன ட்ரோல் பண்ணாங்கன்னா,